நம்ம ரோஸ்டட் சூப்புக்காக வெஜிடபிள்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்டட் டொமேட்டோ சூப்பு. ஸோ நிறைய டொமேட்டோஸ் 5 to 6 டொமேட்டோஸ் ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கேரட் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நான் ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட ஓடிஜி இருக்கிறதுனால அதில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பெப்பரிக்கா, பெப்பர், சால்ட்டும் அது மேலே தூவிக்கிறேன். ஸோ இதை 200 டிகிரி செல்சியஸில் 1 hour ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்ககிட்ட ஓடிஜி அவன் இல்லைன்னா இதை ஆலிவ் ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம், இல்லை சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாணலியில் பட்டர் போட்டு டோஸ்ட்டுக்கு தேவையான மிக்ஸை ரெடி பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, பட்டர் ஆனியன் போட்டு அரைச்சிக்கிறேன். இது கூட சால்ட், பெப்பரு, அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் 1 ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். இப்போது மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டோஸ்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இது மேலே நான் இப்போது சீஸ் ஸ்லைசஸை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சீஸ், துருவன சீஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் மேலே கொஞ்சம் அந்த மிக்ஸை சேர்த்துக்கிறேன். அது மேலே கொஞ்சம் ஒரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா எம்மியாக இருக்கும். இப்போ ரோஸ்டான வெஜிடபிள்ஸை எடுத்து தோலை எடுத்துட்டு அரைச்சிக்கிறேன். நம்ம இந்த மிக்ஸை வச்சு தான் சூப் செய்ய போகிறோம். திக்கான சூப்பு, ரோஸ்டட் டொமேட்டோ சூப், திக்கா. ஸோ இதை ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம இப்போது ஸ்பைசஸையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம், சில்லி பவுடரு, பெப்பர் பவுடரு, கார்லிக், ஆனியன் பவுடரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட்டையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெப்பரிக்கா சேர்த்துக்கலாம். இப்போ டோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம திக் சூப்பில் டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். வாவ், ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.